மக்கள் வெதர்மன் வானிலை அறிக்கை ஜூலை மாதத்துக்கான வானிலை அறிக்கை. குறிப்பாக ஜூலை 11 தேதிகள் ஆகிவிட்டது. மீதமுள்ள 20 நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு வானிலை இருக்கும் என்பதை பார்ப்போம். குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு மழைப்பொழிவு எந்தெந்த மாவட்டத்தில் இந்த மாதம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு பார்த்திங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம். குறிப்பாக இந்த கீரனூரில் அடிக்கடி மழை இருக்கும். தினசரி மாலை இரவு நேரங்களில் கீரனூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் புதுக்கோட்டை மாநகரம் மற்றும் குடுமியான் மலை மற்றும் நீர்பழனி மற்றும் அதேபோல் சுற்றுவட்டார பகுதிகள், இந்த அறந்தாங்கி ஆவருடையார் கோயில் சுற்றுவட்டார பகுதியில் மழை அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாவட்டத்தில் குறிப்பாக தினசரி எங்கேனா துவரங்குறிச்சி ஒட்டி, அதாவது திருச்சி புதுக்கோட்டையை ஒட்டிய எல்லை பகுதியான துவரங்குறிச்சி மற்றும் மருங்காபுரிக்கு அடுத்த பொன்னமராவதியில் தினசரி மழை மேகங்களை உருவாக்கி வருகிறது. இதன் காரணமாக பொன்னமராவதிக்கு மட்டும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொன்னமராவதிக்கு மட்டும் தினசரி மழையானது எதிர்பார்க்கப்படுகிறது. இடிமழையானது பொன்னமராவதி மற்றும் திருமயம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். குறிப்பாக அந்த விராலிமலை தாலுக்காவில் 2 நாள் மழை பெஞ்சிருந்தால் 3 நாள் ஒதுக்கும். அப்படிப்பட்ட ஒரு வானிலையாக தான் இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கிறேன். பெரும்பாலான நாட்களில் ஒதுக்கினாலும் ஒரு சில நாட்களில் கனமழை, மிக கனமழை பதிவாகக்கூடும். இதன் காரணமாக இந்த மாதத்தில் ஓரளவு ஏரி குளங்களுக்கு நீர் வரத்து வாய்ப்பு உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக சேலம் மாவட்டம். குறிப்பாக சேலம், ஏற்காடு, ஓமலூர், வாழப்பாடி, ஆத்தூர் மற்றும் வீரனூர் மற்றும் சங்ககிரி சுற்றுவட்டார பகுதியிலும் அது மழையானது எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாவட்டத்தில் இந்த மாதம் எக்ஸஸாக மழைக்கான எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றும் அதற்கடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டம், கொல்லிமலை இருக்கும் காரணத்தினால் கொல்லிமலைக்கும் அதிகப்படியான மழைக்கு வாய்ப்புள்ளது. குறிப்பாக இந்த மாதத்தில் எக்ஸஸாக வரக்கூடும் மாவட்டங்களை பார்த்து வருகிறோம். எருமப்பட்டி மற்றும் தாத்தையாங்கார்பேட்டை, மேட்டுப்பாளையம், கொல்லிமலை, முத்துக்காப்புப்பட்டி, சேந்தமங்கலம் மற்றும் செல்லம்பட்டி, மாநகரம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ராசிபுரம் மற்றும் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் ஒதுக்கி சில நாட்கள் மழை இருக்கும், சில நாட்கள் வெயில் மட்டும் இருக்கக்கூடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாவட்டங்களுக்கு எக்ஸஸா மழையானது எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றும் பெரம்பலூர் மாவட்டம், சிறுவாச்சூர் மற்றும் குன்னம் தாலுக்கா, வேப்பந்தட்டை தாலுக்கா, பெரம்பலூர் தாலுக்கா, ஆலத்தூர் தாலுக்கா. குறிப்பாக வேப்பந்தட்டை தாலுக்காவுக்கு எக்ஸஸா மழையானது எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் குன்னம் தாலுக்கா, குறிப்பாக இந்த வாழப்பாடி, புதுவேட்டைக்குடி சுற்றுவட்டார பகுதிகள், வேப்பூர் சுற்றுவட்டார பகுதியில் இந்த பகுதிகளுக்கு மழை எக்ஸஸாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றும் திருச்சி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால், திருச்சி மாவட்டம் துறையூர், உப்புளியபுரம் மற்றும் புத்தனாம்பட்டி, குறிப்பாக இந்த திருப்பட்டூர், அதற்கடுத்தபடியாக புளியஞ்சோலை சுற்றுவட்டார பகுதியில் திருச்சி மாவட்டத்திலே அதிக மழைப்பொழிவான புளியஞ்சோலை சுற்றுவட்டார பகுதியில் மழையானது எக்ஸஸாக இருக்கும். மற்றும் அதேபோல் பச்சைமலை பகுதியிலும் மழை எக்ஸஸாக இருக்கும். இதற்கடுத்தபடியாக திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி, அந்த மருங்காபுரி தினசரி மழையானது இருக்கக்கூடும். அதற்கடுத்தபடியாக புதுக்கோட்டை விராலிமலை சுற்றுவட்டார பகுதியில் மழை உருவாகினாலும் மணப்பாறை சுற்றுவட்டார பகுதியை நோக்கி தள்ளக்கூடும். இதன் காரணமாக மணப்பாறை சுற்றுவட்டார பகுதியிலும் சில நாட்கள் மழையும் சில நாட்கள் வெயிலும் ஒதுக்கி பெய்தாலும் நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். திருச்சி மாவட்டம் பச்சைமலை மற்றும் துறையூர், மருங்காபுரி, துவரங்குறிச்சி மற்றும் மணப்பாறை சில தாலுக்கா மற்றும் வையம்பட்டி போன்ற பகுதிகளுக்கு எக்ஸஸாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, அதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர், கலசரைப்பாக்கம், காஞ்சி மற்றும் ஆரணி சுற்றுவட்டார பகுதிகள், புதுப்பாளையம் மற்றும் காவலூர் மற்றும் பருவதமலை அடிவாரம், சேந்தப்பட்டு, மலையனூர், செய்யூர், வந்தவாசி சுற்றுவட்டார பகுதியில் இந்த மாதத்துக்கான எக்ஸஸாக மழைப்பொழிவு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். ஏன்னா குறிப்பாக அந்த ஜவ்வாறு மலைப்பகுதியில் மழை மேகங்களை உருவாக்கி திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதியில் மழையை அதிகப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, தருமபுரி மாவட்டம் கடத்தூர் மற்றும் மல்லாபுரம் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் மற்றும் கீரப்பட்டி சுற்றுவட்டார பகுதியிலும் எக்ஸஸாக மழை இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். ஒகேனக்கல் மற்றும் பெண்ணவரம் சுற்றுவட்டார பகுதியில் ஒதுக்கி மழை பெய்தாலும் சில நாட்கள் வெயில் அதிகமாக இருக்கக்கூடும், சில நாட்கள் மட்டும் மழை அதிகமாக இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால், ராயங்கோட்டை மற்றும் பருங்கூர் மற்றும் காவேரிப்பட்டினம், காரியமங்கலம்,
பையூர், மாத்தூர், பேச்சம்பள்ளி, ஊத்தங்கரை சுற்றுவட்டார பகுதியில் எக்ஸஸாக மழை இருக்கக்கூடும். இந்த மாதத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் எக்ஸஸாக மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அதற்கு அடுத்தபடியாக அரியலூர் மாவட்டத்தில் இந்த மாதத்தில் சற்று குறைந்த அதாவது எக்ஸஸாகவும் கொஞ்சம் குறைஞ்ச அதாவது நடுநிலையான மழைப்பொழிவானது அரியலூர் மாவட்டத்துக்கு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரியலூர், கள்ளங்குறிச்சி, கோவிந்தாபுரம், ஒட்டக்கோவில், செந்துறை மற்றும் இதன் சுற்றுவட்டார பகுதியில் சில நாட்கள் மழை இருக்கும், பெரும்பாலான நாட்கள் வெயில் இருக்கும் என்பது தெரியுது. உடையார்பாளையம் மற்றும் ஜெயங்கொண்டம், ஆண்டிமடம் சுற்றுவட்டார பகுதிகள், கீழப்புலூர் சுற்றுவட்டார பகுதியில் அதாவது சில நாட்கள் மழையும் சில நாட்கள் வெயிலும் இருக்கக்கூடும். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி, பள்ளப்பட்டி பகுதியில் தினசரி வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கக்கூடும். அவர்களுக்கு அதாவது தமிழ்நாட்டில் தான் இருக்குமா இல்லை வட மாநிலத்தில் எதுவும் இருக்குமா, அந்த அளவுக்கு இந்த பள்ளப்பட்டி பகுதி, அரவக்குறிச்சி பகுதியில் வெயிலின் தாக்கம் அதிக அளவு இருக்கக்கூடும். 104லேருந்து 106 டிகிரி அதாவது 36 செல்சியஸ் வெப்பநிலையிலிருந்து 37 செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம், குறிப்பாக இந்த சீலப்பாடி மற்றும் வடமதுரை, அய்யலூர் மற்றும் அந்த தாடிக்கொம்பு, வேடஞ்சந்தூர் சுற்றுவட்டார பகுதியில் தினசரி அந்த திண்டுக்கல் நத்தம் சுற்றுவட்டார பகுதிகள், சிறுமலை சுற்றுவட்டார பகுதியில், நிலக்கோட்டை சுற்றுவட்டார பகுதியில் மழை இருக்கும். கொடைக்கானல், சோனோ போன்ற சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஒட்டஞ்சத்திரத்தில் ஒதுக்கி சில நாட்கள் இருக்கும். அதேபோல் பழனி சுற்றுவட்டார பகுதியில் ஒதுக்கி மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கரூரை பொறுத்த வரைக்கும் கரூர் இந்த தரங்கம்பாடி போன்ற பகுதிகள், கடவூர் சுற்றுவட்டார பகுதியில் சில நாட்கள் வெயிலும் சில நாட்கள் மழையும் கலந்த ஒரு வானிலையாக இருக்கக்கூடும். வெயிலின் தாக்கமும் சற்று உயர்ந்து காணப்படும். மற்றபடி இந்த சின்ன தாராபுரம், குளிர்தலை போன்ற பகுதிகளுக்கும் ஒரே நிலையான வெயிலின் தாக்கம் தான் அதிகம் உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதி, சின்னசேலம் மற்றும் கர்ச்சராபாளையம், உளுந்தூர்பேட்டை சுற்றுவட்டார பகுதியில், திருக்கோயில் சுற்றுவட்டார பகுதியில் இந்த மாதத்துக்கு எக்ஸஸாக மழைப்பொழிவான எதிர்பார்க்கப்பட்ட மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ள. இதற்கு அடுத்தபடியாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்கள் இந்த மாதத்துக்கு சற்று அதாவது இந்த மாத கடைசி வாரத்தில் மழைப்பொழிவு சற்று கூடுதலாக இருந்தாலும் இறுதி நாட்கள் அதாவது குறிப்பாக ஜூலை 15 முதல் ஜூலை 25ஆம் தேதி வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நாட்கள் மழை மட்டும் இருக்கக்கூடும். பெரும்பாலான நாட்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடும். அதுவும் சென்னை போன்ற பகுதியில் ஒதுக்கி மழை பெய்யக்கூடும். இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்கள் ஒதுக்கி தான் மழை பெய்யக்கூடும். பரவலாக மழை பொழிவுக்கு வாய்ப்பில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் குறிப்பாக இந்த அதிகபட்சமாக 5 முதல் 6 நாட்களுக்கு ஒதுக்கி இன்று மழை இருந்தால் நாளை மறுநாள் இருக்காமல் இருக்கும். ஒரு 3 நாளைக்கு இருக்க ஒரு மழை பொழிவானது எதிர்பார்க்கப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் இதற்கு அடுத்தபடியாக திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் போன்ற பகுதிகளுக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அதாவது 3 நாட்களுக்கு ஒரு மழையானது எதிர்பார்க்கப்படுகிறது என்பதையும் தெரிவித்துள்ளேன். குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மற்றும் விருதுநகர், ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களுக்கு மட்டும் சற்று மழை இந்த மாதத்தில் எக்ஸஸாக இருக்கும். சிவகங்கை மாவட்டத்தில் இந்த மாதம் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும். தமிழ்நாட்டில் அதிகபட்ச மழைப்பொழிவு சிவகங்கை மாவட்டத்தில் தான் பதிவாகி வருகிறது. இந்த மாதத்தில் சிவகங்கை மாவட்டம் முதல் இடத்தில் வரும் மழை அளவில் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் நல்ல மழைப்பொழிவு தினசரி இருக்கக்கூடிய நாட்களாக இருக்கக்கூடியது. இந்த காரைக்குடி மற்றும் நாச்சியார் கோயில் மற்றும் அதேபோல் இருந்தது திருப்பத்தூர், சிவகங்கை மற்றும் பல இடங்கள் மழைப்பொழிவு எக்ஸஸாக இருக்கக்கூடும். பெரும்பாலான இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா கடலோர மாவட்டங்களிலிருந்து உள் மாவட்டம் வரைக்கும் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கும். குறிப்பாக 104 முதல் 106 டிகிரி ஃபாரன்ஹீட்டானது பதிவாகக்கூடும். வெயிலின் தாக்கம் தான் பெரும்பாலான மாவட்டங்களில் இருக்கக்கூடும். கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற மாவட்டங்கள் ஒரு சில நாட்கள் மட்டும் மழையானது எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் அவ்வப்போது மழை விட்டு இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.